வணக்கம். நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு அதிசயமான ஓவியம் இருக்குது. அது எந்த சன்னதியில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கோவில்கள் என்றாலே அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததுதான்னு நமக்கு தெரியும். அதே போல் ஓவியங்களும் சிற்பங்களும் ஒரு கோவிலுக்கு அழகு மட்டுமல்ல, மிகப்பெரிய பொக்கிஷங்களும் கூட. கலைநயமிக்க ஓவியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மனசு ஆறுதல் அடைகிறது மட்டும் கிடையாது, ஒரு தெய்வீக சக்தியும் நமக்கு பிறக்கும்னு சொல்லலாம். ஒரு ஆச்சரியமான ஓவியங்களை பார்க்கும்போது நம்ம மனசில் உண்மையாலுமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நடராஜர் கோவிலில் ஓவியங்களும் சிற்பங்களும் நிறைந்து கிடக்கு. ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒவ்வொரு தனித்தன்மை நிறைஞ்சு இருக்குது. ஒவ்வொரு சன்னதியிலையும் இருக்குது. நம்ம சிதம்பரம் வடக்கு வீதி பாண்டிய நாயகர் சன்னதி போயிருக்கீங்களா? அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடு ஓவியம் இருக்கும். அதில் பழமுதிர்ச்சோலை ஓவியம் இருக்கும். அதில் இருக்கிற யானை நீங்கள் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் அது உங்களை பார்க்குற மாதிரியே, உங்களை நோக்கி வர்ற மாதிரியே அற்புதமாக படைச்சிருப்பாங்க. நீங்கள் அடுத்த முறை பாண்டிய நாயகர் சன்னதி போனீங்கன்னா அவசியம் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஓவியத்தை 4 திசையிலையும் நின்று பாருங்கள். மிக மிக அற்புதமாக இருக்கும்.